75 டேஸ் ஹாட் சேலஞ்சில் இன்னைக்கு டே 3. என்னதான் நேற்றும் இன்னைக்கும் காலநிலை ரொம்பவே மந்தமாக இருந்தாலும் நான் ரொம்பவே ஆக்டிவாக தான் இருந்தேன். ஓகே, இதை அப்படியே விடக்கூடாது, இதை பக்காவாக யூஸ் பண்ணி போட்டு காலையிலேயே ஜிம்முக்கு போயிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஒரு காஃபி, சக்கரை இல்லாத காஃபி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கசப்பாக கொடூரமாக இருந்துச்சு. அவனை குடிச்சு முடிச்சுட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்மில் போனால் மாஸ்டர் இல்லை, அப்படியே டிவி ஹைஜாக் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச பாடல்களாக கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ண போகிறோன்றதுனால அதனால பொறுமையாக வார்ம் அப் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு அருமையான செஸ்ட் அண்ட் ஷோல்டர் தான் போட்டேன். ஒர்க் அவுட் வீடியோ எடுக்கணும் தான் எனக்கும் ஆசை, ஆனால் ரொம்ப கூச்சமாக இருக்கு, அதனால தான் எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பசியின் காரணமாக வீட்டுக்கு வந்துட்டு நானும் எங்கள் அம்மாவும் டாக் டீம் போட்டு சமையல் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன். நான் பாட்டு நிம்மதியாக எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு வாய் சாப்பிட்றியாடா செத்தப்பையில அப்படின்றாங்க. இருக்கு இவங்களுக்குலாம் ஒரு நாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கள் அம்மாவை விட்டு அதுக்கப்புறமா புக்கு படிக்க ஆரம்பித்தேன். புக்கு எப்பயும் போல இல்லாமல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு. இன்னைக்கு இந்த புக்கோட கதையை நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். காலங்காத்தாலே 2 கஷ்டமான வேலைகளை முடிச்சதுனால இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி சொம்பலாக தூங்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் போர் அடிக்குதுன்னு எங்கள் அக்கா வீட்டுக்கு போனேன். அருமையாக காஃபி போட்டு இருந்தாங்க. அப்படியே கேஷுவலாக போயிட்டு கேன் ஐ ஹேவ் சம் வித்தவுட் சுகர்னு கேட்டேன். அப்படியே அழகாக நம்மளுக்கும் போட்டு கொடுத்தாங்க. அதை குடிச்சு முடிச்சுட்டு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான எடிட்டிங் வேலையும் முடிச்சுட்டேன். எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிற வேலையை முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஆஃபீஸ் வந்துட்டேன். நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.